லூசிஃபர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து அவர் தெரியும் உங்களுக்கு நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோவாக. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படி நிறைய எல்லா இடத்துலையுமே அவர் வந்து படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்துக்குள்ளே வர்றாரு, டைரக்ட் பண்ண வர்றாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் விசித்திரமாக தெரிஞ்சு. அப்போ அவர் சொன்னார், நானும் கடைசியாக டைரக்ட் பண்ண வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சந்தோஷ் சார் வாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்படி தான் அந்த படம் தொடங்குச்சு. இப்போ முரளி கோபி சார் ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதைக்கு வந்து ப்ரொடியூசர் மோகன்லால் சார் ஓகேன்னு இருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரம்பவர் ஓகேன்னு இருக்காரு. ஸோ பிருத்திவிராஜ் சார் பண்ணும்போது இப்போ அதில் தான் அப்படி இணைஞ்சது. ஸோ இப்படி தான் உருவாச்சு அந்த கூட்டம். இப்படி உருவான ஒரு படம் அந்த டைமில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது அந்த படத்துக்கு. ஆனால் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்குது, அதில் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் அதனுடைய மேக்கிங்ஸ் வந்து அற்புதமாக எடுத்திருந்தார். இப்போ பிருத்திவிராஜ் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிற மாதிரி இல்லாமல் அவர் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்த அந்த 20 வருஷங்களில் எவ்வளோ படங்கள் எவ்வளோ டைரக்டர் கூட மீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு இதில் தன்னோட படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு லைனப் பண்ணி ஒரு யூனிஃபார்மேஷன் வச்சு அதுக்குள்ளே செட் பண்ணி அந்த படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சது, எப்பா சரியான ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டு நல்ல பேர் எடுத்துச்சு, கேமராமேனுக்கு நல்ல பேர், ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு நல்ல பேர். ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் நல்ல பேர் எடுத்து கொடுக்குற படமாக வந்து அமைஞ்சிடுச்சு. அது இல்லாமல் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நான் அது சொல்லணுன்னாச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஆக்ஷன் டைரக்டராக. ஆனால் எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு பெரிய தொகை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் ஆண்டனி பெரம்பவர் சார். நான் இல்லை சம்பளம் நான் வாங்கிட்டு நினச்சேட்டா எதுக்கு திடீர்னு அப்படின்னா, இல்லை இதை நீங்கள் பண்ண வேலைக்கு வச்சுக்கோன்னு அனுப்பிச்சி விட்ருந்தேன். ஃபஸ்ட்டு முதல் ப்ரொடியூசர் பெரிய கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுருந்தார்.